பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியிலே எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை, அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு வேற வேலை இல்லை என்ற ஒரு ஆணவத்தோடு அவர் அவமதிக்கும் நோக்கத்தோடு கூறியதால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் இன்றைக்கல்ல 35 ஆண்டுகள் அவர் அரசியல் வாழ்க்கையிலே அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு அறிக்கைகளினால்தான் தமிழக அரசு இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று மூத்த பத்திரிகையாளர்கள் வரையும் தெரியும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனைத்து பத்திரிகைகளும் எழுதுவார்கள். கலைஞர் அவர்களே கூறியிருக்கின்றார், தைலாபுர தோட்டத்து தைலம் தான் என் தலைவலிக்கு மருந்து என்று கூறியிருக்கின்றார். அதுபோன்ற ஒரு மிகப்பெரிய தலைவரை எப்படி பேச வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்பது கூட தெரியாமல் நடந்து கொள்கின்ற இந்த முதலமைச்சர் அவர்களையும் மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தற்போது வெளிநாட்டிலே இருக்கின்றார். அவர் வந்த பிறகு அவர் ஆணைக்கிணங்க எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும்.